அதிமுக பாஜகவுக்கு இடையில் மோதல் தொடர்ச்சி அதிகமாயிட்டே போனதுடைய பின்னாடி காரணம் என்னவா இருக்கும்? இப்போ அண்ணாமலை இருக்க வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கிடையாதுன்றதை தாண்டி அண்ணாமலையை மாற்றினாலும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இல்லைன்ற நிலையை நோக்கி போயிடுது. தமிழ்நாட்டில் பிஜேபி வழங்காது உருப்படாதுன்றது அண்ணாமலைக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் அவர் இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். உளவியல் ரீதியாக பார்த்தா அவருக்கு தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருக்க விருப்பம் இல்லை. ஆனால் அமித்ஷாவும் மோடியும் அவர் இருக்க தான் சொல்கிறாங்க. அதனால் வண்டி ஓடுது. திமுகவை டைலூட் பண்ணுறதுக்காக அதிமுகவும் பாஜகவும் பண்ணுற வேலைன்னு இதை பார்க்கலாம். இந்த உறவுன்னு நம்ம சொல்லும்போது பிஜேபி திமுக உறவுன்னும் போது நாளைக்கு போய் கட்டி பிடிச்சிப்பாங்க, கூட்டணி வச்சு எலெக்ஷன் நிற்பாங்க, அது கிடையாது. பல விதங்களில் நூற்றுக்கணக்கான விதத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லை. இந்த 22 இஸ் குரூஷியல். பிரதி உபகாரமாக அவங்க எதிர்பார்க்கறது இங்கே தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, தெலுங்கானா ஆந்திரா மாதிரி பீகார் மாதிரி தான் தமிழ்நாடு இன்றைக்கி திவாலை நோக்கி போயிட்டுருக்குது. தன்னுடைய உரையில் முதலமைச்சர் ரஜினியோட ஸ்பீச் அப்படியே என்டார்ஸ் பண்ண அவங்க யோசனையை ஏற்றுக்கிறாங்க. இத்தனைக்கும் அவர் எந்த யோசனையும் சொல்லலை. இங்கே ஏகப்பட்ட பழிய என்ன அவர் மீன் பண்ணுறாரு சிஎம்னா, இந்த சீனியர்ஸ் எல்லாம் ரேங்க் மேலே ரேங்க் வாங்கினவங்கலாம் டேஞ்சரஸ் ஃபெலோஸ். ஹெட்ஸ் ஆஃப் அப்பயே சொன்னார் இல்லையா, அதுக்கு உடனே சிஎம் நான் புரிஞ்சுக்கிறேன், நான் எச்சரிக்கையாக இருப்பேன்னாரு. அடுத்த நாள் உதயநிதி ஸ்டாலின் அவங்க திமுக பொறியாளர் மாநாடு இதில் பேசுவோம், இதே கருத்தை வலியுறுத்துறாங்க. இதுக்கு மேலே சொன்னால் நல்லா இருக்காது. சீனியர்ஸ் வழி விட்டு விலகி புதியவர்களுக்கு கைப்பிடித்து வழி காட்ட வேண்டும்னார். முரசொலியில் வந்த தலையங்கம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆழ்மனதில் இருந்து பேசினார், அவை அத்தனையும் பொருள் பொதிந்தவைன்னு எழுதுகிறாங்க. ஸோ யார் சொல்லி ரஜினி பேசினார் அல்லது யாருடைய ஆசீர்வாதம் ரஜினிக்கு இருக்குதுன்றதை இதன் மூலமாகவே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சீனியர்ஸை அவங்க நகர மாட்டேன்றாங்க, ரேங்க் ஹோல்டர் ஆனால் நகரவே மாட்டேன்றாங்க, கிளாஸ்லேயே உட்காந்துருக்காங்க, போக மாட்டேன்னு அப்படின்னா நீங்கள் ஏன் ஒழிஞ்சு போக மாட்டேன்றீங்கன்னு ரஜினி கேட்குறாரு. அது சிஎம்மும் டெப்டியும் ரசிக்கிறாங்க. முரசொலி தலையங்க எழுதுது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சீனியர்ஸ் தான் உங்களுக்கு 40க்கு 40 வாங்கி கொடுத்தாங்க. ஜெயலலிதா யாரை வேணால் தூக்குவாங்க, யாரை வேணால் போடுவாங்க. மந்திரி சபையில் மட்டும் இல்லை, கட்சியிலையும். இங்கே திமுகவில் ஒரு மந்திரி இல்லை, மந்திரி பிஏ கூட மாற்ற முடியாது. சீனியர்ஸ் எல்லாம் வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் த சீனியர்ஸ்னு உதய் விரும்புகிறாரு. எழுதி வச்சுக்கோங்க, உதயால் அது அவ்வளோ சாதாரணமாக சேதாரம் இல்லாமல் சாதிக்க முடியாது. அப்படி சாதிக்கிறாரு, அப்படி இந்த சோகால்டு சாதனை நடக்குதுன்னா கட்சி அதுக்கான வேலையை கொடுக்க வேண்டியிருக்கும். இவர் யார் சரி? அண்ணா திமுக உள்விவகாரத்தை பற்றி பேச ரஜினி யார்? ஏன் இந்த முதுமை பற்றி வயதானவர்களுக்கு அங்கே இருக்காங்க, ஓல்டு பாய்ஸு, இதை இப்போ மெரிட் மேலே மெரிட் வாங்கினவங்க கிளாஸை விட்டு போக மாட்டேன்றாங்கன்னு சொன்னீங்களே, அதை கலைஞர் இருக்கும்போது சொல்லியிருக்க வேண்டியதானே? அவருக்கும் பொருந்தும் இல்லை. இந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலானி. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்க பேசலாம். சார் வணக்கம். அதிமுக பாஜகவுக்கு இடையில் மோதல் தொடர்ச்சி அதிகமாயிட்டே போனதுடைய பின்னாடி காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அண்ணாமலை தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள நினைக்கிறார். இது அண்ணாமலை அவர்கள் செய்வது அவர் தான் செய்கிறாரே ஒழிய தமிழ்நாடு பிஜேபியில் 90%க்கு அதில் விருப்பம் இல்லை. யாருமே இதை விரும்பலை. இன்னும் சொல்ல போனால் ஆல்மோஸ்ட் 90% இதை விரும்பலை. இன்னொன்று எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அடுத்த எலெக்ஷன் இன்னும் 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குது நமக்கு. இப்போ போய் இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியை எதிர்த்து பேசினா தான் உண்மையிலேயே அது ஒரு அரசியல்வாதிக்கு, பிஜேபி மாதிரி மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருக்க ஒரு கட்சிக்கு, திமுகவை சித்தாந்த ரீதியாக எதிர்க்க ஒரு கட்சிக்கு அழகு. மாறா எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணி, அதுவும் பழைய கதையெல்லாம் தோண்டி 7 தலைமுறையை தோண்டி திட்டுறதுன்னு நாங்களே வடிவேலு காமெடி மாதிரி எதையோ பேசின்னு கிடக்கிறார் அண்ணாமலை. இது தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காகவும் தப்பி தவறி கூட மீண்டும் கூட்டணி வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அவர் செய்கின்ற வேலையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரியான மோதல் என்பது அவருக்கு அரசியல் செய்வதற்கும் வேறு எதுவும் கிடையாது. பிரதான எதிரிய திமுகவா அண்ணா திமுகவா? பிஜேபிக்கு இன்றைக்கி திமுக தான். அப்போ எதற்காக அண்ணா திமுக மாதிரி பாய்ந்து பிராண்டுகிறார் அண்ணாமலை? இல்லை, இதுக்கு பின்னாடி கூட்டணி உருவாகக்கூடாது அப்படிங்கிற ஒன்று அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட அண்ணாமலையின் நோக்கத்துக்காக மொத்த பிஜேபி பின்னாடி போய் நிற்குமா? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அலைன்ஸ் தப்பி தவறி கூட 26ல் வந்துடக்கூடாது, இப்போயே சாபட்டாஜ் பண்ணிடணும், எவ்வளோ தூரம் ரப் பண்ணணும் கூட அவர் நினைக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு தலைவர் நினச்சா கூட்டணியை தடுத்துட முடியுமான்னா அது நல்ல கேள்வி. ஆனால் தலைவர் அளவு கடந்து போகிறாரு, மத்திய தலைமை அதை ரசிக்குதுன்னா கூட்டணி வராமலே போயிடும். இப்போ அண்ணாமலை இருக்க வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கிடையாதுன்றதை தாண்டி அண்ணாமலையை மாற்றினாலும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இல்லைன்ற நிலையை நோக்கி போயிடுது. ஸோ அண்ணாமலையோட செய்கைகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றும் பெரிய அளவில் தமிழ்நாடு அரசியலில் நீடிக்கணுன்ற ஆர்வம் இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. அவர் தமிழ்நாட்டில் பிஜேபியால் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு, அடுத்த 2 தேர்தலுக்கு மினிமம் அசம்பிளி எலெக்ஷன்ஸில் பிஜேபியால் தலை கூட எடுக்க முடியாது.
அதனால் நம்ம வந்து இருக்கிறத ஆட்டத்தை கழிச்சிட்டு போயிடுவோம். நம்ம இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாதுன்னு அவர் நினைக்கிறார். அதில் தான் அவர் இவ்வளவும் பண்ணுறார், அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். நம்ம ஒழுங்காக இருந்தால் மட்டும் என்ன கூட்டணி அமைப்போது, அப்படி கூட்டணி அமைஞ்சால் நம்ம எவ்வளோ ஜெயிக்க போகிறோம், அந்த ஒரு விரக்தியில் தான் அவர் பண்ணுறாரு. அண்ணாமலை செய்யக்கூடிய தவறுகள் வழக்கமான அரசியல்வாதி செய்யக்கூடிய தவறுகள் கிடையாது. ஃப்ரஸ்ட்ரேட்டட் பர்சன் என்ன பண்ணுவாரோ அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு பொலிட்டீஷியனாக இது அவருக்கே வந்து பேக் ஃபயராக தானே ஆகும். இப்போ தான் அவர் முதல்ல இந்த கேள்வி மாற்றிக்கணும். அவர் ஒரு பொலிட்டீஷியனான்றது அவர் தன்னோட அவர் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் லைஃப்பை பற்றி அவருக்கு பெரிய ஆம்பிஷன்ஸ் இல்லைன்னு தான் தோணுது. ஒரு பாலிட்டிஷியன், நல்ல கேள்வி, நான் ஒரு ஆவரேஜ் பாலிட்டிஷியன் இந்த வேலையை செய்ய மாட்டான், இப்படி போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டான் எல்லாருக்கிட்டையும். நேற்று அவர் சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில், எனக்கு யாராவது எடுத்தாங்கன்னா நான் அவங்களுடைய எதிர்ப்பேன்றார். ஒரு அரசியல்வாதி அப்படிலாம் இருக்க முடியாது. நான் அவனை திட்டினா, அவன் என்ன திட்டினான்னா நான் அவனை திட்டுவேன்லாம் அரசியலில் இருக்க முடியாது. தேவை இருந்தால் தான் திட்ட முடியும். அவன் என்னை திட்டினான்ற ஒரே காரணத்துக்கு நான் அவனை போய் திட்ட முடியாது. இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் ஒரு பேசுகிறதுன்றது அவருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இப்போ இருக்க பதவியில் நீடிக்க விருப்பம் இல்லை. கூடிய வரைக்கும் ஆட்டத்தை கலைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் அவர் பார்க்குறாரு. அதனால் அவர் வந்து அவருக்கு பெரிய, நீங்கள் ஒரு மனிதனை எப்போ கட்டுப்படுத்தலாம், பிஹேவ் யுவர் செல்ஃப்னு சொல்லலாம். அவருக்கு வந்து இப்போ லட்சியங்கள் இருக்குது, இங்கே வளரணும்னு ஆசை இருக்குன்னா அவர் அதை செய்வார். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, துரைமுருகன் ரஜினி விஷயத்தை எடுத்துக்கோங்க. துரைமுருகன் ஏன் பின்வாங்கினார்? அவ்வளோ பெரிய பாலிட்டிஷியனு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ். 60 வருஷத்துக்கு மேலே அண்ணா காலத்துலேருந்து அரசியல் பார்க்குறவர், கிட்டத்தட்ட 65 வருஷமாக அரசியல் பார்க்குறவர், 17 வயசுலேருந்து 50 வருஷமாக எம்எல்ஏவாக இருக்கார். ஒரு பிரச்சனை அவங்க கட்சிக்குள்ளே வந்தோன்னே ரஜினியை திட்டார். ஆனால் அதுக்கு பிறகு வந்து ஸ்டாலின் சொன்னாருன்னு வெளிப்படையாக மன்னிப்பு, கிட்டத்தட்ட மன்னிப்பு, அது பப்ளிக் ஹியூமிலியேஷன் துரைமுருகனுக்கு. ஆனால் அவர் அதை கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலினை ஏர்போர்ட்டில் வழி அனுப்புகிறாரு. இதெல்லாம் ஏன் பண்ணுறாருன்னா, இஸ் அ பாலிட்டிஷியன். இன்னும் தான் உயிரோடு இருக்க வரைக்கும் அரசியலில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அதுதான் ஒரு அரசியல்வாதியோட பலமே. அந்த மாதிரி எந்த ஆசையும் தமிழக அரசியலில் நீடித்து நிற்கணும், பாலிடிக்ஸ் பண்ணணுன்ற எண்ணம் எதுவுமே அண்ணாமலை கிடையாது. அதனால் வந்து அவர் வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாரு. தகுதிக்கு, தன்னுடைய தரத்துக்கும் தகுதிக்கும் பொருந்தாததை பேசுகிறாரு. 1000 தான் இருந்தாலும் நாட்டை ஆளக்கூடிய பிஜேபின்ற பெரிய கட்சியோட தமிழ் மாநிலத்துக்கு தமிழ்நாடு தலைவன்றவர் கிட்டத்தட்ட சிஎம் ரேங்க், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஃபோன் பண்ணால் டிஜிபி சீஃப் செக்ரட்டரி அட்டன் பண்ணணும். தேசியத்தில் ஆளக்கூடிய கட்சினா, நாட்டை ஆளக்கூடிய கட்சினா மாநில தலைவருக்கு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு அந்த காலத்தில் அப்படி ஒரு பவர் இருந்தது. காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போதும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்லாதப்பையும், குறிப்பாக காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போதுலாம் கமிட்டி தலைவர்களாக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி, மூப்பனார், எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், அப்புறம் எதிர்கட்சி தலைவர் குமரி அனந்தன், தங்கபாலு, திண்டிவன ராமமூர்த்தி, ஈவி.கே. இளங்கோவன், இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு கேஎஸ் அழகிரி, அந்த ஸ்டேச்சர் உண்டு. நாட்டு ஆளக்கூடிய கட்சியோட மாநில தலைவர் அல்லது பிரதான எதிர்கட்சியோட தலைவர். அது மோடி இன்றைக்கி ப்ரூட்டலாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர்னால் ஓட்டு 4% இருந்தால் கூட 5% இருந்தால் கூட அதுக்கான மரியாதையே தனி. ஆனால் அப்படியே நடந்துக்கிறார் அவர். எதற்காக இந்த அவலமான பேச்சுக்கள்? அவங்க கட்சிக்குள்ளேயே அதை கண்டிக்கிறாங்க. நீங்கள் தமிழிசையெல்லாம் அதை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்னென்னா, அவருக்கு டெத் விஷன்வாங்க, இங்கே இருக்க விருப்பம் இல்லை. லாங் டர்மாக பாலிடிக்ஸ் பண்ணணும்னு தமிழ்நாட்டில் அவருக்கு விருப்பம் இல்லை. இங்கே இது விளங்காதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால் ஆட்டத்தை கழிச்சு விட்டு போகிற மாதிரி வாயில் வந்தெல்லாம் பேசின்னு இருக்கார். இதே மாதிரியான விஷயங்கள் தேர்தலுக்கு முன்னாடி 2024 தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி சொன்னப்போ இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டது தான். ஆனால் அவர் வந்து நான் கட்சியினுடைய பலம் என்னங்கிறத பரிசோதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கால் எடுத்தார். அதே மாதிரியான ஒரு காலை அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் பாஜக நம்பர் 2 அப்படிங்கிற இடத்த நோக்கி வர முடியும். தமிழ்நாடு அரசியலில் அவங்க வளர்றதுக்கான ஒரு வழின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமுக தான் முதல்ல ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் ஒரு அதிமுக விமர்சிக்கிறான்னு எடுத்துக்கூடாதா? இல்லை, அதுக்கு ஒரு முறை இருக்குங்க. நீங்கள் சொல்கிறது நியாயமான பாயிண்ட். இன்ஃபேக்ட் அதுதான் அவருடைய நோக்கம். கரெக்டாக 3 வருஷத்துக்கு முன்னால் 2021 ஆகஸ்ட்டில் அவர் தமிழ்நாடு பிஜேபிக்கு தலைவராக நியமிக்கப்படும் பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், இனிமேல் 26 தமிழ்நாடு அரசியல் களம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்று இருக்காது, திமுகவுக்கும் பிஜேபிக்கும் என்று தான் இருக்கும்னு தெளிவாகவே சொன்னார். இந்த முடிஞ்ச எலெக்ஷன்லேயும் அவர் வந்து டெஸ்டிங் த வாட்டர்ஸ் பார்த்தார். ஆனால் அதை செய்யறது கூட ஒரு கண்ணியம் இருக்குது, ஒரு நாகரிகம் இருக்குது. இவ்வளோ கேவலமாக போய் விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், பெரிய கட்சியோட தலைவர், அவரை இப்படிலாம் விமர்சிக்கணும், தரம் தாழ்ந்து இவ்வளோ கேவலமாக சீப் பாலிட்டிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் யாரை பற்றியுமே அப்படி பேசக்கூடாது. ஆனால் ரொம்ப சர்வசாதாரணமாக பேசுகிறார் அண்ணாமலை. கட்சியை வளர்க்குறதுக்காக அவர் பேசுகிறாரு, கட்சியோட ஓட் பேங்க் என்னன்னு டெஸ்ட் பண்ண பேசுகிறாருன்றலாம் அபத்தமானது. அது கட்சி 4% 5% தான். அது வளர்ச்சி தான். அதுக்கு இதுக்கு மேலே போச்சுன்னா அது வீக்கம், வளர்ச்சி கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபி வழங்காது, உருப்படாதுன்றது அண்ணாமலைக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் அவர் வந்து இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதனால் அவர் அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பீடிகையோடலாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. உளவியல் ரீதியாக பார்த்தா அவருக்கு தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருக்க விருப்பம் இல்லை. ஆனால் அமித்ஷாவும் மோடியும் அவர் இருக்க தான் சொல்கிறாங்க. அதனால் வண்டி ஓடுது அவருக்கு. அதே மாதிரி இல்லை, எனக்கு இருந்த இன்னொரு சந்தேகம், சமீப நாட்களில் திமுகவும் பாஜகவும் நெருங்கிருச்சு அப்படிங்கிற விமர்சனம்
அரசியல் களத்தில் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதிமுக தரப்புலேருந்து வைக்கிறாங்க. பாஜக இந்த நேரத்தில் வந்து அதிமுகவை தாக்குது. இதை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு இப்போ இருக்கிற பெரிய பலம் பாஜகவை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற கட்சி. பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அதிகமாக வாங்குற கட்சியாக திமுக இருக்குது. அதிமுக அதை ட்ரை பண்ணாலும் அவங்களால முடியல. 2024 அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக பக்கம் போகலை. ஸோ திமுகவை டைலூட் பண்ணுறதுக்காக அதிமுகவும் பாஜகவும் பண்ணுற வேலைன்னு இதை பார்க்கலாமா? வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் பண்ணவே முடியாது. இவ்வளோ தூரம் ரசாபாசமாலாம் பேச மாட்டாங்க. இவ்வளோ கீழ்த்தரமாலாம் தனி மனித தாக்குதல், ஒருமையில் பேசுறது, தற்கொலைன்றதில் இவ்வளோ சீப்பாலாம் வந்து பேச மாட்டாங்க. அப்படிலாம் வந்து பேசிலாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பே கிடையாது. திமுகவை பொறுத்தவரைக்கும் அவங்க பிஜேபி எதிர்ப்பை கைவிட்டாங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் வந்து 22 எம்பியை வச்சுக்கிட்டு மத்தியில் அதிகாரம் இல்லாமல் அவர்களுக்கு இருப்பது கடினமானதாக இருக்கிறது. நேரடியாக அதிகாரத்துக்கு போகணும், நேரடியாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்த்து ஆதரித்து ஓட்டு போடணும், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஓட்டு போடணும்லாம் அவசியமே இல்லை. மோடி கவர்மெண்ட்டை நேரடியாக ஆதரித்து ஓட்டு போடாமல் 1000 விதத்தில் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா 22 எம்பிஸ் இருக்குது அவங்களுக்கு. பார்லிமெண்ட்டில் முக்கியமான மசோதாக்கள் வரும்போது வந்து வாக் அவுட் பண்ணலாம், சபைக்கு அன்றைக்கி போகாமல் இருக்கலாம், அல்லது முக்கியமான அமெண்ட்மெண்ட்டில் வந்து அன்னைக்கு ஆஃப் ஆகிட்டு போயிடலாம். ஸ்டாண்டிங் கமிட்டியில் ஏகப்பட்ட அட்டூழியங்களை பண்ணலாம், யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. தெரியாமல் 100 விதத்தில் இல்லை 1000 விதத்தில் பிஜேபிக்கு 22 எம்பிஸ் இருக்க திமுகவால் பெயில் அவுட் பண்ண முடியும்னா பண்ணலாம் நினச்சாங்கன்னா. பிரதி உபகாரமாக அவங்க எதிர்பார்க்குறது இங்கே தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, தெலுங்கானா ஆந்திரா மாதிரி பீகார் மாதிரி தான் தமிழ்நாடு இன்றைக்கி திவாலை நோக்கி போயிட்டுருக்குது. மத்திய அரசு இன்னும் 22 மாதம் இது இருக்குது. இது திமுக கவர்மெண்ட்டுக்கு ஆயுள் காலம் இருக்குது, 20 மாதம் இருக்குது. இதில் மத்திய அரசாங்கத்தோட 1.5 வருஷம் மத்திய அரசாங்கத்தோட உதவி இல்லாமல் வரும் நாட்களில் சமாளிப்பது என்பது கடினமானது. ஆகவே அது ஒன்று. ரெண்டாவது, கேஸெல்லாம் இருக்குது. என்ன தான் சுப்ரீம் கோர்ட்டு தலையிடுது இடி கேஸுனாலும் கிட்டத்தட்ட 8 மந்தி ரேடரில் இருக்கான். அது நினச்சாங்கன்னா என்ன வேணால் செய்யலாம். இப்போ கூட சத்தீஸ்கரில் காங்கிரஸ்காரனை பிடிச்சி உள்ளே போடுறது, ஜார்க்கண்டில் உடைக்கிறது, சரவணோட அந்த இவனை போட்டு தூக்கி வெளில கொண்டு வந்துட்டானுங்க. ஒன்று ஹேமந்த் சரவணோட சொந்தக்காரரை. அந்த மாதிரி ஒரு எலக்டட் கவர்மெண்ட்டை அவங்க எவ்வளோ வேணால் டிஸ்டர்ப் பண்ணலாம். அந்த காரணத்துக்காக சம் சார்ட் ஆஃப் அன் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இவங்க போகிறாங்க, கண்டிப்பாக போகிறாங்க. அது வந்து டைரக்ட் எலக்ட்ரல் அலையன்ஸாக போக வாய்ப்பு குறைவு. மந்திரி சபையில் போய் சேருவாங்களான்னா இப்போதைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, எப்போதைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த உறவுன்னு நம்ம சொல்லும்போது, பிஜேபி திமுக உறவுன்னும் போது நாளைக்கு போய் கட்டி பிடிச்சிப்பாங்க, கூட்டணி வச்சு எலெக்ஷன் நிற்பாங்க, அது கிடையாது. பல விதங்களில் 100கணக்கான விதத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லை. இந்த 22 இஸ் குரூஷியல். ஸோ இதை வச்சு அவங்க வந்து கடந்த முறை கிட்டத்தட்ட இதே மாதிரி 20-21 இருந்தது, அது வெறும் நம்பராக இருந்தது. இந்த முறை இவங்ககிட்ட ஒரு துருப்பு சீட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் திமுக கிட்ட. நீங்களும் பேசும்போது ரஜினி துரைமுருகன் விஷயத்தை வந்து ஒப்பிட்டீங்க. அதே மாதிரி வந்து அவர் ஏர்போர்ட் வரைக்கும் போய் ஸ்டாலினை வழி அனுப்பிச்சு வச்சதையும் வந்து ஒரு முக்கியமான செய்தியாக குறிப்பிட்டு பேசுனீங்க. ஒரு முதலமைச்சர் வெளிநாடு போகிறாரு அப்படிங்கும்போது நம்பர் 2 ரேங்க்கில் இருக்கிற அமைச்சர் போகிறது பெருசு. ஆனால் துரைமுருகன் போனது வந்து நியூஸ் ஆயிருக்கு. அப்படின்னா உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு திமுக கூட? இல்லை, நான் அறிந்த வரையில் சீனியர்ஸ் வந்து ஓரங்கட்டணும்னு கட்சி தலைமை விரும்புது, அது தெளிவாக தெரியுது. நான் 3 உதாரணங்களை சொல்லி, ரஜினி பேச்சு வந்து திமுக தலைமை சொல்லி கொடுத்து பேசின பேச்சு, அல்லது குறைந்தபட்சம் அவங்க அதை ரசிக்கிறாங்க, அவங்க ஆதரவோடு தான் பேசினார், சொல்லி கொடுத்து பேசினாங்களா இல்லையான்றதை தாண்டி அதை கூட தவிர்த்து விட்டு நீங்கள் பார்த்தால், ஏன்னா என்ன ஆதாரம் இருக்குன்னு இந்த பேச்சை தலைமை ரசிக்குது, உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் ரசிக்கிறாங்கன்றதுக்கு நான் 3 உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். ஒன்று, அன்றைக்கி அந்த பேசும்போது முகமலர்ச்சியுடன் ஸ்டாலின் அதை சிரித்து கேட்டது. பதவிக்கு வந்து இது 3 வருஷத்தில் அவ்வளோ சிரித்து பார்த்ததில்ல. ஓகே, அது கூட சின்ன விஷயம் சொல்லிடலாம். தன்னுடைய உரையில் முதலமைச்சர் ரஜினியோட ஸ்பீச் அப்படியே என்டார்ஸ் பண்ணார். உங்கள் யோசனையை ஏற்றுக்கிறேன். இத்தனைக்கும் அவர் எந்த யோசனையும் சொல்லலை, இவராகவே சொல்கிறார் உங்கள் யோசனையை ஏற்றுக்கிறேன்னு. என்ன அவர் மீன் பண்ணுறாரு சிஎம்னா, இந்த சீனியர்ஸ் எல்லாம் வந்து ரேங்க் மேலே ரேங்க் வாங்கினவங்கலாம் டேஞ்சரஸ் ஃபெலோஸ், ஹெட்ஸ் ஆஃப் அப்பயே சொன்னார் இல்லையா. அதுக்கு உடனே சிஎம் நான் புரிஞ்சுக்கிறேன், நான் எச்சரிக்கையாக இருப்பேன்னார். ஸோ அது வந்து என்டார்ஸ்மெண்ட், ரஜினி பேசுகிறத அவங்க என்டார்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, அடுத்த நாள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க திமுக பொறியாளர் மாநாடு இதில் பேசும்போது இதே கருத்தை வலியுறுத்துறார். இதுக்கு மேலே சொன்னால் நல்லா இருக்காது, சீனியர்ஸ் வழி விட்டு விலகி புதியவர்களுக்கு கைப்பிடித்து வழி காட்ட வேண்டும்னார். கண்டிப்பாக இது வந்து இவங்க ஆசீர்வாதத்தோடு தான் ரஜினி பேசியிருக்காரு, அல்லது இவங்க சொல்லி தான் பேசியிருக்காரு, 2 ஒன்று தான் கிட்டத்தட்ட. 3வது முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும், முரசொலியில் வந்த தலையங்கம். ஐ திங்க் திங்கக்கிழமை வந்த தலையங்கம்னு நினைக்கிறேன், சனிக்கிழமை ஃபங்க்ஷன் நடக்குது.
மண்டே எடிட்டோரியல் நினைக்கிறேன், தினம் முரசொலியில் திமுக அதிகாரப்பூர்வ ஏட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆழ்மனதிலிருந்து பேசினார், அவை அத்தனையும் பொருள் பொதிந்தவைன்னு எழுதுகிறாங்க. ஸோ யார் சொல்லி ரஜினி பேசினார் அல்லது யாருடைய ஆசீர்வாதம் ரஜினிக்கு இருக்குதுன்றதை இதன் மூலமாகவே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த உட்கட்சி பூசல் திமுகவில் சீனியர்ஸ் ஓரங்கட்டுறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாகவே டெவலப் ஆகிட்டு இருக்குது. போஸ்ட் ஸ்டாலின் பீரியடில் அது வந்து கண்டிப்பாக வெடித்து செதறும். அதுக்கு முன்னாலே வெடித்து செதறினாலும் கூட நமக்கு ஆச்சரியம் கிடையாது. இந்த கட்சியோட நிகழ்ச்சி இதில் வந்து முன்னாள் முதலமைச்சரோட நிகழ்ச்சியில் வந்து இந்த அளவுக்கு ரசாபாஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு காரணம் ரஜினி தான். அது திமுகவோட உள் விவகாரம். அங்கே போய் அவங்களுக்கு புத்தி சொல்கிற தகுதி ரஜினிகாந்த் கிடையாது. உங்களை கூப்பிட்டாங்களா, நீங்கள் போனீங்களா, பேசுங்க, ஆனால் யாரையும் காயப்படுத்தாமல் பேசுங்க. குறிப்பாக அந்த கட்சியோட உள் விவகாரத்தை நீ பேசக்கூடாது. அந்த கூட்டத்தில் போய் அதிமுக விமர்சனம் பண்ணியிருந்தால் கூட தப்பு கிடையாது. யார் உங்களை மதித்து கூப்பிட்றாங்களோ அந்த நிகழ்ச்சி, அந்த அந்த அவர்களை அந்த ஆர்கனைசர்ஸோட ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா விருந்தாளியாக வந்தவர் இங்கே கலகத்தை உண்டு பண்ணிட்டாருன்னு கூட அவங்க நினைக்கலாம். ஆனால் அவங்க அதை ரசிக்கிறாங்க ரஜினி விஷயத்தில். அதனால் அந்த ஆங்கிளுக்கு இடம் இல்லை நமக்கு. பட் நீங்கள் பாருங்கள், இப்போ துரைமுருகன் வந்து இப்படி பேசினது, துரைமுருகன் கிட்ட சிஎம் சொன்னார், நம்ம விருந்தாளியாக வந்தவர், நம்ம விருந்தினராக வந்தவரை இப்படி நடத்தலாமான்னு. கரெக்டு. ஆனால் விருந்தினராக என் வீட்டுக்கு ஒருத்தன் வரான்னா என் வீட்டு உள் விவகாரத்தில் அவன் தலையிடக்கூடாது. என் வீட்டு உள் விவகாரத்தை தலையிட்டு பேசினான்னா கையில் கிடைக்கிற எதை எடுத்து அடிக்கலாம் அவனை, தப்பு கிடையாது. அதுதான் நடந்திருக்கு ரஜினிக்கு. அதாவது திமுக உள் விவகாரத்தை தன்னிச்சையாக ரஜினிகாந்த் பேசி இருப்பார் என்று நான் நம்பவில்லை. அவர் அப்போ யாருடைய தூண்டுதலின் பேரிலோ அல்லது சொல்லி கொடுத்து தான் பேசியிருக்கிறார். அது இவ்வளோ பெருசாக போகணும்னு அவர் நினைக்கல. பெருசாக போன பிறகு ஒரு மாதிரியான பதட்டம் உருவானோன்னா அதுக்கு பிறகு பேசி சமாதானம் ஆகிட்டாங்க. நவ் இட்ஸ் டை டவுன். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, மறந்துடாதீங்க. இப்போ ஏற்பட்ட அந்த சிக்கல் ஓகே சுமூகமாக தீர்ந்துருச்சு. அது வந்து ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிட்டாங்க. எனவே இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய அர்த்தம் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா துரைமுருகன் ஸ்டேட்மெண்ட் கூட அதை தவிர்த்திருக்கலாமே ஒழி, அது ஒன்றும் பஞ்சமாக பாதகம் கிடையாது. ஆஃப்டர் ஆல் இட் டாக்ஸ் அபவுட் டெத். அது ஒன்று தான் வாழ்க்கையில் உண்மை, மற்றதெல்லாம் பொய். அதனால் அதுக்காக வந்து அதை ஒரு அவமரியாதையாக பேசுவது என்பது ஒரு விதத்தில் பார்த்தா அபத்தமானது. கூப்பிட்டாங்க, நம்ம வீட்டு விழாவுக்கு வந்தவர் கெஸ்ட்டுக்கு பேசலாமான்னா கெஸ்ட்டாக நடந்துக்கணும். கெஸ்ட்டு வந்து யார் வீட்டு கூப்பிட்டாங்களோ அந்த வீட்டு உள் விவகாரத்தில் மூக்க நோய்ச்சி பேசினார்னா இதெல்லாம் நடக்கும். இதையும் ரஜினி புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த ஆங்கிளில் பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ளே திமுகக்குள்ளே அந்த சீனியர்ஸ் பிரச்சனை பெருசாக தான் போய்கிட்டு இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இப்போ சொன்ன அந்த மூணு உதாரணங்கள் வந்து ரொம்ப முக்கியமானவை. சிஎம் அதை என்டார்ஸ் பண்ணது, உதயா என்டார்ஸ் பண்ணது, முரசொலி என்டார்ஸ் பண்ணது. வாட் மோர் யூ நீட்? ஆகவே இவர்கள் முதிய சீனியர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அது ஒரு சிக்கலாக தான் வந்திருக்குது. துரைமுருகன் அது வெளியில் சொல்லிட்டார், மற்றவங்களாம் காயப்பட்டு நிற்கிறாங்க. அது எங்கேயாவது ஒரு இடத்துல வெடிச்சு செதுரும். இப்போ சீனியர்ஸை ஓரங்கட்டுறது அல்லது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இப்போ அவங்க எல்லாருமே வந்து ஸ்டாலினுடைய தலைமை ஏற்றுக்கிட்டவங்க தான். இல்லை, இதில் வந்து நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இது முரண்பாடாக நீங்கள் நினைக்கக்கூடாது. இட்ஸ் நாட் கான்ட்ராடிக்டரி. உதயநிதி அடுத்து அவர் தான் இன்சார்ஜாக வரப்போகிறார். டெப்டி சிஎம், அதுக்கு பிறகு சிஎம். பிரின்ஸ் இன் வெயிட்டிங், பட்டத்தலைவரசர் காத்திருக்கிறார். அது அவங்க கட்சி உள் விவகாரன்னே வச்சுப்போங்க. உதயநிதி தனக்காக ஒரு டீம் வேணும். இப்போ இருக்க சீனியர்ஸ் வந்து என்னால் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ண முடியாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் விஜய் ஃபேக்டர்லாம் வந்துடுச்சு. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இழுக்கணும்னா எனக்கு வந்து யங் ஃபேஸஸ் வேணும். இவங்கெல்லாம் 60 வருஷமாக 50 வருஷமாக 40 வருஷமாக இருக்கவங்க எனக்கு வேணாம். எனக்கு வந்து சீனியர்ஸ் வந்து நான் ஓரம் கட்டணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னோடய டீம் வேணும்னு உதய் நினைக்கிறாருன்னா அது தவறு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது தவறு கிடையாது. அது அவரோட உரிமை. ஒரு இடத்துக்கு புதுசாக ஒருத்தர் வரும்போது, ஒரு கம்பெனியில் கூட புதுசாக ஒருத்தர் வரும்போது தன்னோட டீமை செட் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒரு மீடியா ஆஃபீஸில் ஒரு எடிட்டர் வர்றாருன்னா ஒரு பெரிய பிக் பேங் டெவலப்மெண்ட்டாக அது இருக்குன்னா அவர் தன்னோட டீமை கொண்டு வரணும்னு தான் நினைப்பார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழியனகான வகையன நானேன்னுவாங்க. அது காலந்தோறும் நடக்கிறது தான். வழுவனகான வகையன நானே. ஆனால் அதை எப்படி செய்கிறீங்கன்றதான் முக்கியம். நீங்கள் அவங்கள காயப்படுத்தி அவங்கள வந்து ஹியூமிலியேட் பண்ணி சிறுமப்படுத்தி அனுப்புகிறீங்களா அல்லது ப்ராசஸில் பண்ணுறீங்களா? இவ்வளோ இருக்குது. நீங்கள் வெறுமனே வந்து சீனியர்ஸு நகர மாட்டேன்றாங்க. ரஜினி சொன்ன வார்த்தைலாம் ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அசூயானது. ரேங்க் மேலே ரேங்க் வாங்கிட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டேன்றாங்கன்னா திண்ணை விட்டு அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலி அவனோட பேச்சு தான் அது. நீங்கள் எந்த அளவுக்கு சீனியர்ஸை வந்து அவங்க நகர மாட்டேன்றாங்க, ரேங்க் ஹோல்டரு, ஆனால் நகரவே மாட்டேன்றாங்க, கிளாஸ்லேயே உட்காந்துருக்காங்க, போக மாட்டேன்னு அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து ஒழிஞ்சு போக மாட்டேன்றீங்கன்னு ரஜினி கேட்குறாரு. அது சிஎம்மும் டெப்டியும் ரசிக்கிறாங்க. முரசொலி தலையங்க எழுதுது.
ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சீனியர்ஸ் தான் உங்களுக்கு 40க்கு 40 வாங்கி கொடுத்தாங்க. இதே நேரு நேரு இல்லைன்னா திருச்சியில் மதிமுக வேட்பாளர் வைகோ மகன் வெற்றி என்பது கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது. சிம்பல் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உதயசூரியன் சிம்பல் கிடையாது, பம்பரம் ஓரளவு அறிஞ்ச சிம்பல் கிடையாது, தீப்பொட்டி உங்களுக்கு தெரியும். சுயேட்சை சிம்பலை அதை அறிமுகப்படுத்தி 20 நாளில் எலெக்ஷன், 22 நாளில் அதை செஞ்சு 4 லட்சம் ஓட்டில் ஜெயிக்க வச்சாங்க. யார்? நேரு இல்லைன்னா ஜெயிச்சிருப்பீங்களா? ஜெயிச்சிருப்பார் அவர். அதே மாதிரி சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தம் யாரால் ஜெயித்தார்? ஐப்பெரியசாமியால். இல்லாட்டி அப்படியே சிபிஎம் வாரி கூச்சிடுமா வெற்றியை? வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு சீனியர்ஸும் வெற்றியை கொடுத்துருக்காங்க. அவர்கள் குறுநில மன்னர்கள் தான். ஆனால் அந்த குறுநில மன்னர்கள் தான் உங்களுக்கு வெற்றி கனியை பறித்து கொடுக்கிறார்கள். இப்போ இப்போ பேசுகிறீங்களே எங்களுக்கு சீனியர்ஸ் வேணாம் வழிவிடுங்கன்னு, ஏன் இதை பிப்ரவரி மார்ச்சில் பேச வேண்டியதானே? எலெக்ஷன் 2 மாதம் 1 மாதம் முன்னால் பேச வேண்டியதானே? அப்போ ஜெயிக்கிறதுக்கு சீனியர் வேணும், ஜெயிச்ச உடனே அவன் நகர்ந்துக்கணுமா? வழிவிட்டு கைப்பிடித்து வழி நடத்தணும். எப்படி நடக்கும்? அப்புறம் என்ன ஏஜ் லிமிட் வைப்பீங்களான்னு ஒரு கேள்வி வரும். சரி, வயசானவங்கன்னா என்ன லிமிட்டு? அப்போ அந்த லிமிட்டுன்றது அதுக்கு எக்ஸப்ஷன் உண்டா இல்லை எக்ஸப்ஷன் இல்லாமலா? எங்கே வருதுன்னு தெரியுது இல்லை பிரச்சனை? இவ்வளோ கேள்வியும் அவங்க கேட்குறாங்க. அதனால் சீனியர்ஸ் வர்சஸ் ஜூனியர்ஸ்ன்ற விவகாரத்தில் ஒரு அவுட் சைடரை, ஒரு நடிகனை கொண்டு வந்து திமுகவோட உட்கட்சி பிரச்சனையை பற்றி பேச வச்சு 1000 தப்பு அவங்க பண்ணியிருக்கட்டும், சீனியர்ஸை ஹியூமிலியேட் பண்ணி அந்த விழாவை திமுக நடத்தியது என்பது உண்மையிலேயே வேதனையான ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அதையே அவங்க அதுக்கு பிறகு நான் சொன்னேன் 3 என்டார்ஸ்மெண்ட்டு கிடச்சிடுச்சு. யாராவது சொல்லாமலாம் ரஜினி அப்படி ஒன்றும் பேச மாட்டார். அப்படி தன்னெழுச்சியாக பேசியிருக்காருன்னா துரைமுருகன் பேசுனதை பற்றி கூட ஒரு கவலைப்பட தேவையில்லை, கடந்து போயிருக்கலாம். அன்றைக்கி ஏர்போர்ட்டில் பெரிய ஞானி மாதிரிலாம் ஒரு கருத்து சொல்கிறார். இவர் யார் சார்? அண்ணா திமுக உள் விவகாரத்தை பற்றி பேச ரஜினி யார்? அப்போ சொல்லி கொடுத்து தான் பேசியிருக்காருன்றது முரசொலி தலையங்கத்துலேருந்தும் சிஎம் ஸ்பீச் உதயோட ஸ்பீச்சில் இருந்துமே தெளிவாக தெரியுது. அப்போ நீங்கள் உங்கள் கட்சியோட உள் விவகாரத்தில் சீனியர்ஸ் ஸ்கோர் செட்டில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நடிகனை பயன்படுத்துகிறீங்க. மறந்துடாதீங்க, இந்த நடிகன் தான் 4 வருஷத்துக்கு முன்னால் துக்ளக் ஆண்டு விழாவில் 2020 ஜனவரியில் ஒருவர் கையில் முரசொலி வைத்திருந்தால் அவர் திமுககாரர் என்ற பொருள், ஒருவர் கையில் முரசொலி வைத்திருந்தால் அவர் திமுககாரர் என்ற பொருள், ஒருவர் கையில் துக்ளக் இருந்தால் அவர் அறிவாளி என்ற பொருள். இந்த தத்துவ முத்துக்களை உதிர்த்த அறிவு மேதை தான் இந்த ரஜினி. இன்றைக்கி அந்த ரஜினியை கூட்டின்னு எந்த ரஜினி உங்களை இழிவுபடுத்தினாரோ அந்த ரஜினியை கூட்டின்னு உங்கள் உட்கட்சி பஞ்சாயத்து பேசுகிறீங்க, நீங்கள் பேச வச்சுருக்கீங்க. அவர் அப்படியே தன்னெழுச்சியாக பேசியிருந்தாருன்னா சிஎம் வேறு மாதிரி அதை டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும். தான் சீனியர்ஸை சிஎம் அங்கே டிஃபெண்ட் பண்ணாமல் விட்டுட்டார். அதுக்கப்புறம் முரசொலி தலையங்கம். அப்போ இதெல்லாம் திமுகவுடைய ஏற்பாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட டைரக்ஷனில் தான் இந்த கொரியோகிராஃபி நடந்திருக்கு என்று நம்புவதற்கு முகாந்தரங்கள் அதிகமாக இருக்கின்றன. இந்த சீனியர்கள் வழிவிடணும் அப்படிங்கிறது தொடர்பாகவே இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். திமுகவினுடைய இதற்கு முந்தைய அமைச்சரவைங்கிறது 2006 கலைஞரினுடைய கடைசி அமைச்சரவை தான். அந்த அமைச்சரவையில் இப்போ இருக்கிற சீனியர்கள் எல்லாருமே 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தவங்க தான், முதல் வரிசையில் அமைச்சர்களாக இருந்தவங்க கிடையாது. பேராசிரியர் அன்பழகன் இருந்தார், ஆற்காடு வீராசாமி இருந்தார். இவங்களுக்கெல்லாம் அடுத்த ஒரு லைனில் இருந்தவங்க தான் துரைமுருகன் முதற்கொண்டு அதுக்கு அடுத்த லைனில் இருந்தவர் தான் துரைமுருகன், கேஎன்ஆர்லாம். இப்போது இந்த ஜென்ரேஷனை இப்போ தான் இந்த ஃபஸ்ட் லைனுக்கு வந்திருக்காங்க. பேராசிரியர் அன்பழகனுக்கும் ஆற்காடு வீராசாமிக்கு அது முதல் அமைச்சரவை கிடையாது. அவங்க நெக்ஸ்ட்டு சிஎம்மாக இருக்கிறது அவங்களுக்கு முதல் முறை கிடையாது. ஆனால் இவங்களுக்கு இதுதான் முதல் முறை. துரைமுருகனுக்கும் கேஎன் நேருவுக்கும் முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது அப்படின்றது இதுதான் முதல் முறை. அப்படிங்கும்போது இப்போவே இந்த தலைமுறை வெளில போகிறதுக்கு ஒத்துக்குமா? இல்லை, நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இவங்க அதுக்கு முன்னால் 96 2001 இருந்தவங்க. பட் ஆனால் இந்த வரிசையெல்லாம் விடாதீங்க, நீங்கள் அதை குழப்பிக்கிறீங்க. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வரிசை, இந்த ஃபஸ்ட் லேங்குவேஜ் செகண்ட் லெவன்லாம் அப்படி பார்க்காதீங்க. கலைஞர் இருந்தப்போ கூட அன்பழகன் ஆற்காடெல்லாம் 1 2 3ன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள. துரைமுருகன் அப்பயும் 4 தான். அவர் இந்த ஃபஸ்ட்டு லைனு செகண்ட் லைனுன்றது நீங்கள் அப்படி அதை பிரித்து பார்க்குறதே முதல்ல தவறு. இவங்க எவ்வளோ நாளாக இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் 2006 11ன்றீங்க. சாரி, தப்பு. நீங்கள் சொல்கிற நம்பர்ஸு ஆற்காடு ஆராவுட் இவங்க யார்? நம்ம கேஎன் நேரு, துரைமுருகன், ஐப்பெரியசாமி, பொன்முடி. 2006 11 நீங்கள் பார்த்தது. அதுக்கு முன்னால் 96 2001. அதுக்கு முன்னால் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. 89 91. அப்போ 89 91 96 2001 2006 11 இப்போ 2021 போது 4வது டேர்மில் நிற்கிறாங்க. முன்னால் பின்னால் கதெல்லாம் வேணாம். ஃபஸ்ட்டு ரேங்காக செகண்ட் ரேங்காக, ஃபஸ்ட் லெவலாக செகண்ட் லெவலான்னு
அப்போ 4th டேர்மில் வந்து நிற்கிறாங்க. அந்த ஸ்பேன் ஆஃப் 40 இயர்ஸ் அவங்க வந்து 4 தடவை கட்சி ஆட்சியில் இருந்தப்பையும் அஃப்கோர்ஸ் ஒரு தடவை வெறும் 2 வருஷத்தில் கவர்மெண்ட் கவுந்தது. இந்த 4 டேர்ம்லையுமே இவங்கெல்லாம் மந்திரியாக இருந்தவங்க. அதை தவிர இவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்க தங்களுடைய மாவட்டங்களில். குறுநில மன்னர்கள் இவர்கள், எழுதி வச்சுக்கோங்க. லிட்ரலி தீஸ் பீப்புள் ஆர் குறுநில மன்னர்கள். ரஷ்யாவில் வந்து புரட்சி அப்போ குலக்ஸ்னுவாங்க, இதே மாதிரி தான் அந்தந்த ஊரில் குறுநில மன்னர்கள் ராஜாக்கள், அந்த மாதிரி குலக்ஸ் தான் இவங்க எல்லாருமே. இவங்க வச்சா தான் சட்டம். அப்படி தான் கட்சி இருந்திருக்கு. அன்லைக் ஏடிஎம்கே, ஜெயலலிதா யாரை வேணால் தூக்குவாங்க, யாரை வேணால் போடுவாங்க, மந்திரி சபையில் மட்டும் இல்லை கட்சியிலையும். இங்கே திமுகவில் வந்து ஒரு மந்திரி இல்லை, மந்திரி பிஏ கூட மாற்ற முடியாது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர். அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒன் ஃபைன் மார்னிங் நீ எல்லா சீனியரையும் தூக்கி பே ஆஃப் பெங்காலில் போட்டுருணுன்னா அது எப்படி? அது சிஸ்டம் ஒத்துக்காது, புரிஞ்சுக்கோங்க. சீனியர்ஸ் எல்லாம் ஐ வாண்ட் டு கெட் ரைட் ஆஃப் த சீனியர்ஸ்னு உதய் விரும்புகிறாரு. எழுதி வச்சுக்கோங்க, உதயால் அது அவ்வளோ சாதாரணமாக சேதாரம் இல்லாமல் சாதிக்க முடியாது. அப்படி சாதிக்கிறாரு, அப்படி இந்த சோகால்டு சாதனை நடக்குதுன்னா கட்சி அதுக்கான வேலையை கொடுக்க வேண்டியிருக்கும். நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ இவ்வளோ பேசுகிறீங்களே சீனியர்ஸை பற்றி, பிப்ரவரி மார்ச்சில் பேசியிருக்கலாம்ல. துரை வைகோவை ஜெயிக்கிறதுக்கு நேரு வேணும், சச்சிதானந்தத்தை ஜெயிக்கிறதுக்கு ஐ பெரியசாமி வேணும். அந்தமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் முக்கியமான ஹெவிவெயிட்ஸ் டிஎம்கே மந்திரிங்க யாரெல்லாம் சீனியர்ஸு அவங்கள நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து அவங்கள ஓரம் கட்டணும், அவங்களாவே விலகி வழி விடணும், வழிவிட்டு விரல் பிடித்து வழி நடத்தணுன்றீங்களே. ஏன் இதை பிப்ரவரி மார்ச்சில் சொல்லியிருக்கலாம்ல. அப்போ என்ன பிரச்சனைன்னா, சீனியர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அவங்க வழி விடணும், யங் ஃபேஸஸ் வரணும்னு உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறது தப்பு இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன். அதில் உதய்க்கு இன்னொரு பெரிய நெருக்கடி என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்த பிறகு அந்த ப்ராப்ளம் வந்து அவருக்கு அக்யூட் ஆகுது. விஜயால் பிஜேபி திமுக ஒன்றும் வீழ்த்த முடியாது, பட் விஜய் வில் பி டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ், அவர் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. ஸோ உதயநிதி ஸ்டாலின் எனக்கு யங்ஸ்டர்ஸ் வேண்டும், இந்த சீனியர்ஸ் வந்து ரொம்ப நாளாக 60 வருஷமாக 50-40 வருஷமாக இருக்கவங்களால் எனக்கு பிரச்சனை, நான் என் டீமை விரும்புகிறேன், என் டீமை நான் வந்து பொசிஷன் பண்ணணும்னு உதய் விரும்புறதுல தவறே கிடையாது. எப்படி செய்ய போகிறீங்கன்றதான் கொஸ்டின். பப்ளிக்காக சினிமாக்காரனை கூட்டின்னு வந்து ஹியூமிலியேட் பண்ணிங்கன்னா இன்னும் மனக்கசப்பு தான் அதிகமாகும். இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்புறம் அதை நியாயப்படுத்தி முதலமைச்சரே பேசுகிறதும், அடுத்த நாள் உதய் பேசுகிறதும், இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக உங்கள் கட்சி பேப்பரில் அதிகாரப்பூர்வ ஏட்டில் நீங்கள் தலையங்க எழுதுறதும் என்ன மெசேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க? ஸோ நீங்கள் ஒரு வர்ச்சுவலி கிவிங் த மார்ச்சிங் ஆர்டர்ஸ். நீங்கள் வெளியில் போங்கன்னு உங்கள் சீனியர்ஸ்க்கு சொல்கிறீங்க, அவங்க போக மாட்டாங்க, அவங்கெல்லாம் பாய்ந்துன்னு கொட்டை போட்டவங்க. நீங்கள் மீறி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள எவிக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப பாரதூரமானவையாக இருக்கும். இல்லை, ஒரு வெளில போங்கன்னு சொன்னால் கட்சியை உடைக்கிற அளவுக்கு திமுகவில் சீனியர்கள் வலுவாக இருக்காங்களா, இல்லை திமுக இந்த செட்டப் இன்னும் அப்படி இருக்காங்க? அதாவது உடைக்கிறாங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷனில் இது காட்டும். சரிங்க, இப்போ நேரு அனுப்பிடுறீங்க திருச்சியில், நீங்கள் என்ன யார் ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்கீங்க? அன்பில் மகேஷால் நேரு பண்ணுற வேலையெல்லாம் நீங்கள் பண்ண முடியுமா? சான்ஸே இல்லை சார், வாய்ப்பில்லை ராஜா. சீமான் பாஷையில் சொன்னால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் நேருவை காயப்படுத்தி ஓரங்கட்டி மகேஷ் கிட்ட தான் ஆப்வியஸ்லி நீங்கள் கொடுத்தாகணும். அவர் தான் உதய்க்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கார், திருச்சி மாவட்டத்துக்காரர். நேருக்கு பேலன்ஸாக தான் அவரை நீங்கள் வளர்க்குறீங்க. அது உங்கள் கட்சி பிரச்சனை, தப்பு ரைட்டுலாம் நான் சொல்லலை. ஒருவேளை நீங்கள் நேருவை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எவிக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் யார்கிட்ட கொடுப்பீங்க? மகேஷ்கிட்ட கொடுப்பீங்க. மகேஷால் திருச்சி மாவட்டத்தை இன்றைக்கி நேரு மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, சேதாரம் அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த ப்ராசஸை நீங்கள் இந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கும்போது இது கிடையாது வழி. அரிதாரம் பூசின ஒரு நடிகனை கூட்டு வந்து உங்கள் கட்சியோட உட்கட்சி பிரச்சனையை பேச வச்சதுன்றது ரொம்ப அவலமானது. அது உண்மையிலேயே வந்து சீனியர்ஸை காயப்பட்டிருக்கு. துரைமுருகன் கொஞ்சம் அதிகமாக போயிட்டார், வெடிச்சிட்டார். அவர் பேசினது தவறு, அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக தவறு. நாகரிகமாக இருக்கவங்க யாரும் அதை பேசக்கூடாது. நம்ம எதிரிகளை பார்த்து கூட நம்ம வந்து அப்படிலாம் பேசக்கூடாது, அது தவறு, அதில் மாற்று கருத்து இல்லை. பட் பிரச்சனை என்ன? அதுவா ஏன் அது நடந்ததுன்னு பார்க்கணும். என்ன நடந்ததுன்னு பார்க்குறத விட ஏன் நடந்ததுன்னு பார்க்கணும். ஏன் நடந்ததுன்னு பார்க்கும்போது நீங்கள் கையாண்ட முறை தப்பு. இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிற அந்த சீனியர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க கேட்ட ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்காங்களே. துரைமுருகன் பையனுக்கு எம்பி பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, நேரு மகன் எம்பி ஆயிருக்கார் புதுசாக, பொன்முடியினுடைய மகனுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏற்கனவே ஒரு எம்பியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அவங்களே ஏதோ ரெடியான மாதிரி தானே தெரியுது. கரெக்டு சார். ஆனால் அவங்கள நீங்கள் மொத்தமாக நகர்த்தணுன்னா அது எப்படி அவங்க விடும்பாங்க? நான் கேட்குறேன், கலைஞர் வந்து அவர் சிஎம்மாக இருந்து ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு எவ்வளோ வயசு? 87 வயசு அவருக்கு. 2011 when he was defeated he was 87. துரைமுருகனுக்கு 86. ஏன் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஓல்டு பாய்ஸ் கிளப்பு,
எல்லாம் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு பேசுகிற ரஜினி 87 வயசில் வீல் சேரில் கலைஞர் போகும்போது அப்போ வந்து ஓல்டு பாய்னு அவர் சொல்ல வேண்டியதானே? அந்த தைரியம் ஏன் ரஜினிக்கு இல்லாமல் போச்சு? வயதை வைத்து ஒருவருடைய அரசியல் இருப்பை கேள்வி கேட்பது என்று வந்துவிட்டால் அதை யூனிஃபார்மாக எல்லாருக்கும் அப்ளை பண்ணணும். கலைஞர்கிட்ட வீல் சேரில் அவர் உட்காந்துருக்கும் போது மாதத்துக்கு 2 ஃபங்க்ஷன் திரைப்பட விழாவில் ஒரு பக்கம் ரஜினியும் ஒரு பக்கமும் கமலும் தானே உட்காந்து இருப்பாங்க. கலைஞரோட கொஞ்சம் கொலாவினார்ல ரஜினி. அப்போ கலைஞருக்கு என்ன வயசு? 87 வயசு சிஎம்மாக இருக்கும்போது. ஏன் இந்த முதுமை பற்றி வயதானவர்களுக்கு வந்து அங்கே இருக்காங்க ஓல்டு பாய்ஸு இப்போ மெரிட் மேலே மெரிட் வாங்கினவங்க கிளாஸை விட்டு போக மாட்டேன் கிளாஸை விட்டு போக மாட்டேன்றாங்கன்னு சொன்னீங்களே, அதை கலைஞர் இருக்கும்போது சொல்லியிருக்க வேண்டியதானே? அவருக்கும் பொருந்தும் இல்லை. அப்போ அது உங்களால் முடியாது. அந்த இடத்துல வந்து பார்ஷியாலிட்டி வருது. இது எதுவாக இருந்தாலும் திமுகவோட உட்கட்சி பிரச்சனை சார். ரஜினிகாந்த் இந்த பிரச்சனையை பற்றி சீனியர்ஸ் அப்படின்லாம் பேசினது அது நகைச்சுவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நகைச்சுவை கிடையாது. அவர் பேச வைக்கப்பட்டிருக்கிறார். அதன் மூலமாக உள்ளுக்குள்ளே ஒரு கலகம் வந்திருக்குது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த துரைமுருகன் பேசினது, அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள், நகைச்சுவை பகைச்சுவை, இந்த கதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க பிரச்சனையை மூடி மறைக்க உதவாது. பிரச்சனை உள்ள சீரியஸாக ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் அது வந்து வெவ்வேறு ரூபங்களை எடுக்கும். பார்க்கலாம் சார், எனக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய இணைவும் கருத்து வரைக்கும் மிக்க நன்றி. நன்றி சார். மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.